பல மாவட்டங்கள்ல வந்து நீங்க பேசுகிற கருத்துக்களுக்கு எதிராக பல இடங்கள்ல வழக்குகள் கொடுக்கப்பட்டிருக்கு. கேஸ் குடுத்திருக்காங்க. இப்போ அதனுடைய உச்சபட்சமாக இன்றைக்கு டிஜிபி அலுவலகத்திலே வந்து வழக்கறிஞர்கள் மூலமாக கம்ப்ளைண்ட் குடுத்திருக்காங்க. உங்கள் உங்கள் மீது மட்டுமல்ல, வல்லம் பஷீர்ல இருந்து நாஞ்சில் சம்பத், திருப்பூர் துரைசாமி, மற்ற எல்லாவர்கள் மீதும் குடுக்கப்பட்டிருக்கு. அப்போ இத எப்படி நீங்க டீல் பண்ண போறீங்க? அதுல என்ன சார்னா, தலைவர் வைகோவுக்கான ஒரு உயர்ந்தபட்ச ஒரு சிறப்புகள்ல ஒன்று நான் பார்ப்பது, அந்த பேச்சுரிமைக்கு காப்புரிமை பெற்று தந்தவர்ன்னு நாங்க பேசுவோம். சம்பத்தன்னு சொல்லுவார், "கருத்துரிமைக்கு காப்புரிமை பெற்று தந்தவன் என் தலைவன்" அப்படின்னுவாரு. ஏன்னு கேட்டா, பொடா சட்டத்தில் கைது செய்யப்பட்ட போது, விடுதலை புலிகளை ஆதரித்தது தவறுன்னு சொல்லி தான் இவங்க கைது பண்ணாங்க. அது அது சப்போர்ட் பண்றது தப்பு இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. தலைவரே பல மேடைகள்ல பேசியிருக்கார், பாராளுமன்றத்துல பேசியிருக்கிறார். வால்டரை ரெஃபர் பண்ணுவார், ரூசோவை ரெஃபர் பண்ணுவார். "நீ சொல்லுகின்ற கருத்தில் என் உடன்பாடு இல்லாவிட்டாலும் உன் கருத்துக்காக நான் இறுதி வரை போராடுவேன்னு" சொல்லி அந்த ஜனநாயக விழுமியங்களை பேசியவர் தலைவர் வைகோ. உண்மைக்கு புறம்பான விஷயங்கள பேசுறாங்க. சாதிய மோதல தூண்டுறாங்க. அதுல என்னன்னா, "நீ சொல்லுகின்ற கருத்தில் எனக்கு உடன்பாடு இல்லாவிட்டலாம்." அதுதான் ரூசோவும் வால்டரும் சொன்னது. இதை தான் இவர் "நீ சொல்லுகின்ற கருத்தில் எனக்கு உடன்பாடு இல்லாவிட்டாலும் உன் உரிமைக்காக நான் போராடுவேன்னு" சொன்னது வந்து நீங்க பேசுனீங்கல்ல, அவங்க சொன்ன கருத்துல உண்மை என்ன இருக்குதுன்னு முதல்ல புரிஞ்சுங்க. சரி, நாஞ்சில் சம்பத், வல்லம் பஷீர், ஐயா திருப்பூர் துரைசாமி, கே.எஸ். ராதாகிருஷ்ணன் வழக்கறிஞர், மூத்த வழக்கறிஞர் கே.எஸ். ராதாகிருஷ்ணன், இவங்க வந்து மறுமலர்ச்சி திமுக இப்ப இல்லை. இன்னைக்கு வரையிலும் இந்த நிமிடம் வரலும் நான் மல்லை சத்யா மதிமுக துணை பொதுச் செயலாளர். ஒரு கட்சியுடைய துணை பொதுச் செயலாளர் மீது ஒரு கட்சியின் வழக்கறிஞர் அனுப்பி வந்து வழக்கு தொடுக்குன்னா அது என்ன? இது எந்த அரசியல்? எந்த அரசியல் கட்சி இது போல் நடந்திருக்கும்? தமிழ்நாட்டு வரலாறுல, உலக வரலாற்றுல எடுத்துங்க. ஒரு தவறான பிரசிடென்சி உருவாக்குறீங்களே. நான் இன்னைக்கு வர இந்த கட்சியுடைய துணை பொதுச் செயலாளர் சார், என் மேல போய் டிஜிபி ஆபீஸ்ல வழக்கு தொடுத்திருக்கீங்களே, கொடுத்திருக்கீங்களே. நானா இந்த இதுக்கு காரணம்? முதல் தலைவர் பேசுறாரு 9ஆம் தேதி, 10ஆம் தேதி மீண்டும் தலைவர் பேசுறாரு, 12ஆம் தேதி வந்து முதன்மை செயலாளர், அவர் பெரிய எம்பியா இருக்கலாம், அவர் வந்து என்னை குறித்து தரம் தாழ்ந்து பேசுறாரு. அதுக்கப்புறம் நான் மௌனம் கலைக்கிறேன். அதுக்கப்புறமும் தாயகத்தில் எடுத்து போய் 2 பேரை உட்கார வச்சு நான் ஏதோ சமூகவிரோத செயல் எதை துரை சொல்ல முடியலையோ அதை வந்து இன்னொருத்தர் மூலமா சொல்ல வைப்பது. அத்தனை பேரும் பேசுனதும் வீடியோ இருக்குல்ல, எடுத்து போய் கொடுப்போம், வாங்க நீதிமன்றத்துக்கு வாங்க, நீதிமன்றத்தில் எதிர்கொள்வோம். எந்த அரசியல் கட்சி இந்த மாதிரி நடந்திருக்கா சார்? ஒரு கட்சியில இன்ன வரையில நான் துணை பொதுச் செயலாளர் இருந்து கொண்டிருக்கிறேன். என் அளவுக்கு பணியாற்றும் இருக்கலாம், ஆனால் உறுதியாக நான் உண்மையாக இருந்திருக்கிறேன்.